சரி, ஓகே. இப்ப அதிமுக கிட்ட எனக்கு ஒரு கேள்வி இருக்கு சார். என்ன கேள்வி அப்படின்னா, இப்ப தூத்துக்குடிக்கு நிறைய ரயில் திட்டங்கள் வேணும். நம்ம ரயில் பத்தி பேசுறப்ப ரயில் திட்டங்கள் நிறைய வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. 10 ஆண்டு கால ஆட்சியில குறிப்பா நீங்க மத்திய பாஜக அரசோடைய கூட்டணியில இருந்தீங்க, இப்பயும் இருக்கிறீங்க. அழுத்தம் கொடுத்து நீங்க கொண்டு வந்திருந்தீங்கன்னா தூத்துக்குடி மக்கள் உங்களை வெகுவா பாராட்டி இருப்பாங்க. 6 தொகுதியில உங்களுக்கே வெற்றி வாய்ப்பு கொடுத்திருப்பாங்க. சரிதான். இந்த தமிழ்நாட்டை ஆளக்கூடிய நம்ம ஸ்டாலின் தலைமையில் உள்ள அரசாங்கம் ஐயா என் கேள்வி அது இல்ல. கேள்வி அது இல்ல. உங்க ஆட்சி காலத்துல இந்த அரசை பத்திய கேள்வி இல்ல. பதில் சொல்ல போறேன். அதான் பதிலாதான் சொல்ல போறேன். அதாவது உங்க ஆட்சி காலத்துல ஏன் கொண்டு வரலங்கற கேள்வி. ஏற்றதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் மத்திய அரசாங்கத்தை எதிர்க்கிற ஒரே ஒரு வேலையை தான் இன்னைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இத ஒரு இன்னைக்கு கனிமொழி இருக்காங்க, அவங்க நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க. அவங்க தான் அந்த பிரஸ் பண்ணி திட்டங்களை வாங்கிட்டு வரணும். சரி, அப்ப சொல்லுறீங்களா? அப்ப ஓபன் ஸ்டேட்மெண்ட் அதிமுகவால முடியாது, திமுகவை தான் நம்பி இருக்கணும்னு சொல்றோமா? அதாவது எங்க பீரியட்ல தான் ரயில்வே தூத்துக்குடி ரயில்வே எல்லாம் நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்கோம். எங்க பீரியட்ல கொண்டு வந்திருக்கோம். ஆனா இப்ப இந்த அரசாங்கம் வந்த பிறகு சரியான முறையில் அணுகுமுறை பண்ணி திட்டங்களை பெறுவதற்கு இவர்களுக்கு தகுதி இல்லாத நிலையிலும் அதற்குள்ள வேலைகள் செய்யவில்லை. அதனாலதான் இந்த திட்டங்கள் இவருக்கு ஆட்சி காலத்துல தான் வரல. ஐயா, என் கேள்வி ரொம்ப சிம்பிளுங்க ஐயா. 10 வருஷம் நம்ம ஆட்சியில இருந்தோங்க ஐயா. அதுல ஒரு 4 வருஷம் கிட்ட மத்திய அரசோட கூட்டணியில இருந்தோம். என் கேள்வி எல்லாருக்கும் புரியுது இல்ல? 4 வருஷம் மத்திய அரசோட இணக்கமா இருந்தோம். நாம அந்த 4 வருஷத்துலயோ இல்ல அந்த 10 வருஷத்துலயோ இல்ல ஆட்சியில இல்லனாலும் பரவாயில்ல, நம்ம தமிழ்நாட்டுடைய பிரதான எதிர்க்கட்சி மத்திய அரசு கிட்ட நம்ம ஏதாவது சண்டை போட்டு, இப்ப ஐயா கூட சொன்னாரு, இபிஎஸ் அவர்கள் சொன்னார் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை இன்னைக்கு 150 நாளா அறிவிக்க போறாங்க, நான் கொடுத்த அழுத்தம் தான் அப்படின்னு சொல்லி அவர் பேட்டி கொடுத்திருந்தாரு. அப்போ ஒரு எதிர்கட்சியா இருந்தே சாதிக்க முடியுங்கிறத இபிஎஸ் ஐயா சொல்றாரு. அந்த மாதிரி தூத்துக்குடிக்கு 2 ரயில் வாங்கி கொடுத்திருக்கலாமே. நிறைய அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்குது. நீங்க ஒரு அவகாசம் கொடுத்தா என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தோம்னா அது டீடைல்ஸா கொடுங்க. திடீர்னு இந்த கேள்வி கேட்கும்போது புரியுது. அதையும் நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா அவர் அந்த துறைக்கு தயாரா வந்திருப்பாருங்க நம்ம சொல்ல முடியாது. அது கரெக்டா நியாயமான விஷயம். ஆனா அதையும் ஏற்கிறேன் சார். இல்ல மேடம் நீங்க சொல்லுங்க. மேடம் நீங்க சொல்லுங்க. இல்ல ஆட்சியில இருக்கும் போதே இவங்க உதய் மின் திட்டம், ஒரே நாடு ஒரே ரேஷன், ஜிஎஸ்டி எல்லாமே கையெழுத்து போட்டு ஜெயலலிதா அம்மையார் இருக்க வரைக்கும் பண்ணல. எடப்பாடியார் எல்லாத்தையும் கையெழுத்து போட்டாரு. தங்கமணி அவர்கள் ஏற்கனவே பதில் சொல்லிட்டாரு. நாங்க ஆட்சியில இருக்கும்போது நாங்க உதய மின் திட்டத்துல கையெழுத்து போட்டோம். ஓகே, எங்க ஆட்சி காலத்துல மின் கட்டணம் ஏறிச்சா? நீங்க தான் ஏத்துனீங்க அப்படின்னு அவர் கேக்குறாரு. இப்ப எங்க ஏத்தி இருக்கீங்க? பொய்யான ஆட்சி காலத்துல 4 முறை இருக்கு. திமுக ஆட்சி காலத்துல மின் கட்டணம் 4 முறை ஏறி இல்லங்க. நீங்க மாத இது கட்டணம் கொடுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே எப்படி கல்வி நிதி தரலையோ அது போல சொல்றீங்களா? இல்லங்க, எல்லாத்துக்குமே அனுமதி வாங்கி தான் செய்ய வேண்டியது. 2021ல இருந்து 25 வரைக்கும் 4 முறை தமிழ்நாட்டுல மின்சார கட்டணம் ஏறி இருக்கு. ஆமாவா இல்லையா? சரி, ஓகே, அந்த டாபிக் உள்ள போவேனா? இப்ப ரயிலுக்கே வந்துறேன். மேடம் ரயிலுக்கே வந்துறேன். இப்ப அவர் அழுத்தம் கொடுத்து அவர் கூட்டணியில இருக்காங்க, பெரிய கட்சி. அதனால நிச்சயமா டெல்லிக்கு போயிருக்கிறாரு. இங்க யாரும் கூட்டணி பேசல. வாங்கிட்டு வரட்டுங்க. சரி, தேங்க்யூ மேடம். இப்ப ஒண்ணுல இப்ப நமக்கு 2 முறை தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தலில் தூத்துக்குடிக்கு ஒரே நிமிஷம் நம்ம கட்சிக்கு தான் வெற்றி பெற வைக்கிறாங்க. கனிமொழி மேடம் தான் தொடர்ந்து வெற்றி பெறாங்க. இங்க இருக்கக்கூடிய 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் அதிகமான சட்டமன்ற தொகுதியை திமுக தான் வெற்றி பெற்றிருக்கீங்க. சில மாவட்டங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அமைச்சர்களே இல்லை. ஆனா தூத்துக்குடிக்கு 2 அமைச்சர் கொடுத்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்க இன்னும் கூடுதலான திட்டங்களை கொண்டு வந்திருந்தீங்கன்னா மக்கள் உங்களை பாராட்டுவாங்கல்ல. அப்ப ரயில்களை இங்க கூடுதலா கொண்டு வர்றதுக்கு அது மாநில அரசினுடைய வந்தே பாரத் நின்னு போகணும்ன்ற கோரிக்கை வச்சாங்க எம்பி அக்கா. அதை வாங்கி தந்திருக்கிறாங்க. அதே போல இஎஸ்ஐ மருத்துவமனை 2008ல அடிக்கல் நாட்டினது. அப்புறம் அப்படியே 10 வருஷம் கிடப்புல வச்சிருந்தாங்க. இன்னைக்கு எங்க ஆட்சி வந்த அப்புறம் தான் வேகப்படுத்தி இஎஸ்ஐ ஆஸ்பத்திரி முடிகிற கட்டத்துல இருக்கு. அது நம்முடைய கனிமொழி அக்கா எம்பி பண்ணதுதான். விமான நிலையம் 2008ல அதெல்லாம் தெரியும் மேடம். தொடங்கப்பட்ட திட்டம் இன்னைக்குதான் முடிவு பண்ணிருக்கு. அதே போல புரட்சி தலைவர் அம்மாவுடைய காலத்துல விமான நிலையம் திறக்கப்பட்டது. ஓகே சார். அதெல்லாம் நம்முடைய கோரிக்கை வச்சுட்டே இருக்கிறாங்க. எல்லாம் நம்முடைய ரயில்வே அமைச்சரிடம் அக்கா கோரிக்கை வச்சிட்டு இருக்காங்க. ஒன்றிய அரசு இருக்கு. அவ்வளவுதாங்க. கேள்வி கேட்டுட்டோம். அதிமுகவுடைய பதிலையும் நாம் பார்த்தோம்.